இங்கே இருக்கவங்ககிட்ட ஒரு கேள்வி. துணிந்தவர்கள் தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். இந்த ஊரில் உங்களுக்கு இவங்களை நம்பலாம் அல்லது இவங்களை நான் நம்புகிறேன். மேலும் ஒரு வார்த்தை கூற வேண்டுமென்றால், நம்பகத்தன்மை உள்ளவர் என்று கூறக்கூடிய ஒரு நபரை சொல்ல முடியுமா? துணிந்தவர் தெரிந்தவர் சொல்லலாம். இவங்களை நான் நம்புகிறேன். யாரும் இல்லையா? உங்கள் பங்கு சாமி கிடையாதா? கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. என் மனசும் கஷ்டப்படுது. ஒரு ஜீவன் என்ன சொல்லலையே, அப்போ நம்பிக்கை இல்லை. பங்கு தந்தை மேலேயும் இல்லை, என் மேலேயும் இல்லை. சரி, நாங்கள் 2 பொது ஆளுக்கு அம்மாக்களா ஒரு அப்பா கூட எந்திரிச்சு சொல்லலை என் மனைவியை நம்புகிறேன்னு. அப்பாக்களா அண்ணன்மார்களா இங்கே ஒரு அம்மாக்கள் உங்கள் பிள்ளைகளும் எந்திரிச்சு சொல்லலை எங்கள் அப்பாவை நம்ப முடியும், எங்கள் அம்மாவை நம்ப முடியும், உங்கள் பிள்ளைகளும் சொல்லலை. யாராவது ஒரு ஆள் இப்போமாவது சொல்ல முடியுமா? விளையாட்டுக்கு கேட்கல, சரியா? எனது மறைவுரைகளை விளையாட்டாக எடுக்க வேண்டாம், சீரியஸாக தான் கேட்குறேன். ஒருவேளை வெட்கப்படலாமான்னு தெரில. நம்பகத்தன்மை உள்ளவர்களா, நம்பக்கூடியவர் நம் மத்தியில் இருக்கிறார்களா? இன்னைக்கு அதுதான் நற்செய்தி. இருக்கிறாங்களா இல்லையா? எங்கள் அப்பாவை நான் நம்பலாமா? உள்ளத்தில் ஒன்றும் புறம் ஒன்றும் கூறக்கூடியவர்களா அல்லது நம்பக்கூடியவர்களா? வார்த்தையில் நேர்த்தி உள்ளவர்களா? தான் கூறக்கூடிய சொல்லில் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை என்று சொல்லக்கூடியவர்களா? கொஞ்சம் செஞ்சு பாருங்க. நம் அம்மா அப்பா உறவுகள் இன்று பயணிக்கக்கூடிய இந்த புன்னக்காயில் திருச்சபையில் அப்படி ஒரு நபர் இருக்கிறாங்களான்னு யோசித்து பாருங்க, சரியா? ஆம் என்றால் ஆம், இன்னைக்கு சொல்ல முடியுமா? முன்பெல்லாம், சரியா, முன்பெல்லாம் காவல்துறையினரே நம்ம ஊருக்குள்ளே வர முடியாது, தெரியுமா? இங்கே எப்படி என்று தெரியாது. காவல்துறையினரே கடற்கரை ஊருக்குள் நுழைய முடியாது. ஏதாவது பிரச்சனை என்றால் என்ன செய்வோம்? நாமளே கூடியிருந்து அங்கே ஒரு முதியோர் இருப்பார். அவர் சொன்னால் சரியா இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறது, இவருடைய வாழ்க்கையில் நேர்த்தி இருக்கிறது. வறியவனுக்கும் சரி எளியவனுக்கும் சரி தீர்ப்பு ஒன்றே ஒன்றுதான். இருந்துச்சா இல்லையா? இப்போ எல்லாம் கள்ள புயல். சாமியாரை பார்த்தாலும் கள்ள சாமி, அப்படிதானே? உண்மைதான், இருக்காங்க. மக்களை பார்த்தாலும் உண்மை உள்ளவர்களா? வெளியே நல்லா இருக்கியம்மா, எப்படி இருக்கிய? வெளியே ஒன்றும் புறம் ஒன்றும் அகம் ஒன்றும் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வதனால் இன்று நம்மில் நம்பிக்கை உள்ளவர்களாக, தன் வார்த்தையில் நேர்த்தியும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கேள்விக்குறிதான். சமீப காலத்தில் கன்னியாகுமரிக்கு ஒரு அரசியல்வாதி வந்தார், சரியா? அப்பொழுது ஒரு ஏழை மாணவி மனு ஒன்றை கொடுக்கிறார். அப்போ அந்த அரசியல்வாதி, கவலைப்படாதம்மா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்க்கப்படும் சொல்லிட்டு அந்த தெருவிலிருந்து பக்கத்து தெருக்கு தான் போயிருக்கணும். அந்த மனுவானது கிழித்து தூரை போடப்பட்டது. இதை கேள்வியுற்ற இந்த மாணவி, ஏழை மாணவி கேள்விப்பட்டதும் மனது துவண்டு போனாராம். என்னது? சில நேரங்களில்
அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், பங்கு தந்தையர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். தான் கூறக்கூடிய வார்த்தையில் நேர்த்தி இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, இல்லை ஏதோ இவங்க கூட வாழ்கிறதுக்கு என்ன சோப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோப்பு போட்டு வாழ்கிறோமா, கவர்ச்சிக்கு உரிய வார்த்தைகளை போட்டு இவங்க கூட இப்படி சொன்னாதான் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாக தன் காதலனை அடைய வேண்டும் என்றால் கவர்ச்சியான கவிதைகள் சொல்லுவான். உன்னை பார்த்தா எப்படி இருக்க, உன்னை காலங்காலம் விடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை இன்பத்திலும் துன்பத்திலும் தந்தை மகன் தூய ஆவியால் உன்னை கடைசி வரை பார்த்துக்கிறேன் என்று இறைவன் முன்னிலையில் ஆணையிடுகின்றோம். அப்படிதானே? அது ஆணை. உடன்படிக்கை என்பது ஆணை. இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். இந்த சின்ன பிள்ளையில சத்தியம் ஒன்று தருமா, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றோம்ல நான் இதை செய்யலை, இல்லை கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் நான் இதை செய்யவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் பொய்யாக எதுவும் இல்லாத ஒன்று ஆணையிட அனுமதித்தது. பழைய ஏற்பாட்டில் யூதர்களுடைய காலத்தில் சத்தியம் அல்லது ஆணை உடன்படிக்கை என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில் நீங்கள் எதன் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் ஆணையிடக்கூடிய ஒன்று அது பொருளோ நபரோ கடவுளோ நாம் பொய் சொன்னால் என்னாகும் அழிந்து விடுமாம் அல்லது மதிப்பிற்கு இல்லாத ஒன்றாகி விடுமாம். அதில் தான் கடவுள் மேலோ 10 கட்டளைகள் ஒன்று என்னது, கடவுளின் பெயரை வீணாக சொல்ல வேண்டாம். அதே போலத்தான் கடவுள் நிலையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் நம் உறவுகள் யார் மேலே என்ன செய்யக்கூடாதான், சத்தியம் செய்யக்கூடாதான். அப்படின்னா திருமணத்தில் நாம் இறைவன் முன்னிலையில் இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இவளுக்கு உடனாய் இருப்பேன் என்று சத்தியம் செய்கிறோம். அப்படிதானே? அந்த சத்தியத்தை உடன்படிக்கையை இறுதி வரை நாம் காத்து கொள்கின்றோமா? சிந்தித்து பார்க்கணுன்னு. இன்னைக்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் போய் அந்த லீகல் செல்னு சொல்லுவாங்க, திருமண முறிவுகளை முறைப்படுத்துபவர்கள் அல்லது முடியாத கட்டத்தில் பிரித்து தான் விட முடியும். பொதுவாக திருச்சபை அப்படி செய்யாது, எங்களால் முடியாது என்று கூறிவிடுவோம். திருச்சபையிலிருந்து முடியாது என்று கூறிவிட்டால் எங்கே போவாங்க, கோர்ட்டில் போய் முடிச்சுக்கிடுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? இறைவன் முன்னிலையில் அழகாக ஆணையிட்டு விட்டு ஏதோ ஒரு வார்த்தை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலின்மை காரணமாக இன்று மிக பிரபலமாக சரியா மிகுதியான அளவில் புரிதல் இன்மை, அதுதான் பிரச்சனை. கணவன் மனைவி குடும்பத்துக்குள் இன்று பிரிந்து பல குடும்பங்கள் தவித்து கொள்கின்றன. ஆம் அன்பின் சொந்தங்களே, செய்தி இதுவே. நான் கூறக்கூடிய வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது புறமொன்றும் அகமொன்றும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தவறு இருந்தால் இத்திருப்பலி மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு. அதன் மூலம் இறை அருள் ஆசிரை பெற நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.